ஒரே கறி தான், டோட்டல் சிக்கனும் க்ளோஸ். வணக்கம், திஸ் இஸ் ஜாஸ். ஓகே, நியூ இயரில் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா டயர்டாக வந்து உட்காந்துருக்கேன். நைட்டு டின்னர் எங்கே போகலாம் அப்படின்னு. அப்போ தான் ஒரு அண்ணா வந்து ராயல் செஃப் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து அந்த நோட்டீஸ் எனக்கு தந்தாங்க. இப்போ அது அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் நிற்கிறேன். நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நியூ இயர் டு பொங்கல் ஆஃபர் போட்டிருக்காங்க. 2020 வந்து எல்லாருக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. நான்லாம் செம ஜாலியாக வீட்டில் நல்லா தின்னுட்டு தூங்கிட்டே இருந்தேன். 2021 அது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அது போகிற போக்கில் நம்மளும் போயிட்டோன்னு வைங்களேன், இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ செம்மையாக எனக்கு பசிக்குது, நல்லா பசிக்குது. ராயல் செஃப் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அதாவது இது வந்து மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்னு சொன்னாங்க. நம்ம போய் மெனு என்னென்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக உள்ளே ஆள் இருக்காங்க, பெர்மிஷன் தராங்களா, அதாவது வீடியோ எடுக்க பெர்மிஷன் தராங்களான்னு தெரியல எனக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்னு. ப்ரோ, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இது அந்த பேம்ப்ளெட் அந்த நோட்டீஸ் தந்திருந்தாங்க, அதை பார்த்தா வந்தேன். ஓகே, சாப்பிடும்போது சின்ன வீடியோ அதை எடுத்தா யூடியூப் சேனலில் போட்டு போய் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனலில் ஆமாம், யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் நிறைய வச்சுருக்கீங்களா? சப்ஸ்கிரைபர் ஒரு 500K வச்சுருக்கேன். 500 world.The வச்சுருக்கேன். சேனல் நேம் அப்புறம் சேனல் நேம் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சேனல் நேம் மட்டும் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான். வாங்க அவங்க சேனல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடலாம். ப்ரோ மெனு தேங்க். ஓகே, மெனு கார்டு வாங்கியாச்சு. ராயல் செஃப் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் உள்ள கொஞ்சம் ரசீது மாதிரி. ஓ இதுவா, மற்ற நம்ம ஆஃபரில் பார்த்துருக்கு. நியூ இயர் டு பொங்கல் ஆஃபர் வர போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக நோ அஜினமோட்டோ அண்ட் நோ கலர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அஜினமோட்டோ வந்து ஒரு டைப் ஆஃப் சால்ட். அதை வந்து நிறைய கண்ட்ரீஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது பேட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% ஹலாலும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் வேணும்னு ஆர்டர் பண்ணிவிட்டு, மேக்ஸிமம் எனக்கு இருக்க பசிக்கு இந்த மெனுவில் இருக்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மாப்பிள்ளைட்ட காசு இருந்தால் ஆர்டர் பண்ணி அவங்க காசில் போட்டுடலாம். எப்படி நம்ம இப்போது ஆஃபரில் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கிளி பரோட்டாலேருந்து நம்ம ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கிளி பரோட்டாவை இப்போ தான் எடுத்து பார்த்தோம். சிக்கன் கிளி பரோட்டா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே ரொம்ப சாஃப்டாக பரோட்டாலாம் ஈஸியாக வருது. இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, வாழை இலையை கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் அதை ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பரோட்டா வைப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சிக்கன் கிரேவி நிறைய ஊற்றி அப்புறம் வச்சு, அப்புறம் அந்த வாழை இலையை வச்சு மூடி நான் அந்த மாதிரி ஒரு இதை வச்சு கீழே நல்லா கட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த இட்லி ஸ்டீமர்னு ஒன்று உண்டு ஹோட்டல்ஸ்லாம், அதை வச்சு உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்போது பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டாக அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து நம்ம அப்படி உள்ளே ஓப்பன் பண்ணும்போதோ சாப்பிடும்போது அப்படியே வாழை இலையோட ஃப்ளேவர் அப்படியே வரும். வாவ், அந்த ஸ்டீம் பண்ணதில் அப்படியே அந்த பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கும் போல இருக்குது. மண்பானை சிக்கன் பிரியாணி அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மண்பானை சிக்கன் பிரியாணி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பிரியாணியில் அப்படி அந்த மண்பானையோட வாசம்
சிக்கன் கரெக்டாக குக் ஆகிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கன். அருமையாக இருக்குது. இது வந்து இந்த மண்பானை பிரியாணி என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, ஸ்பைசஸை வந்து ஃபஸ்ட் மண்பானையில் வச்சுட்டு அப்புறம் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரியாணியில். அதை வந்து ஆஃப் பாயில் பண்ணி அதையும் உள்ளே வச்சுருவாங்க தம். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை, அதாவது வாழை இலையை அப்படி வச்சு மேலே அப்படி வச்சு கட்டி இதையும் அதே மாதிரி ஸ்டீமர், இட்லி ஸ்டீமரில் வச்சுருவாங்க. பிரியாணி உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம அடுத்து பீஃப் பேம்பூ பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இது பேம்பூ பீஃப் பிரியாணி. இது அவ்வளோ புட்டுக்குள்ளலாம். வாசனையே வேற லெவலில் இருக்குது. எங்கே குச்சி மாப்பிள்ள, இதுக்கு குச்சி உண்டா? குச்சி எங்க? தேங்க்ஸ். பேம்பூ பீஃப் பிரியாணி. ஐயோ நிறைய வச்சிட்டேனே. அந்த பேம்புவோட ஸ்மெல், அதாவது அந்த அரோமா, அந்த பேம்புவோட அரோமா அப்படியே அந்த ரைஸில் அப்படி இறங்கியிருக்குது. பீஃப் சூப்பராக குக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. மண்பானை சிக்கன் பிரியாணியும் சரி, பேம்பூ பீஃப் பிரியாணியும் சரி, அந்த அரோமா தான் இதில் மேட்டர். இந்த மண்பானையோட வாசமும் அந்த மூங்கிலோட வாசமும் அப்படியே அந்த ரைஸில் இறங்கி ஒரு புதுவிதமான ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குது. அவ்வளோ இன்னொரு பிளேட் எடுத்துட்டோம். விஷ ஜந்துக்கள் இருக்காங்க, அதனால தான் பார்த்து பார்த்து ஃபுட் வைக்க வேண்டியதாக இருக்குது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பிரியாணி சாப்பிடும். ஃபிஷ் பிரியாணி வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, அதாவது சாப்பிட்டதில்லை. இங்கே வந்து ஃபிஷ் பிரியாணியும் வாங்கியிருக்கோம், புதுசாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி. முழு இந்த மசாலாவே நான் இது வரைக்கும் இது டேஸ்ட் பண்ணது கூட இல்லை. அதாவது ஃபிஷ் பிரியாணி இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் ஆனால் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை ஃபிஷ் பிரியாணி. நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இந்த மசாலாவை. அது அங்கே இல்லை, கொஞ்சம் இங்கே தள்ளி, ஏதாவது கேமரா பார்க்குற மாதிரி சில கைகள் உள்ளே போகும். பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு வருவாங்க, சில டர்க்குன்னு கையை உள்ளே விடுவாப்பில் ஓடுவோம்ல. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது வந்து அல்ஃபஹாம் சிக்கன். இது வந்து ஒரு அரேபிக் குசைன். இது வந்து எல்லாமே ஹலால் ஃபுட்ஸ் தான், அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். ஆக்சுவலாக இது வந்து இந்த சிக்கன் வந்து இங்கே ஸ்பெஷல்னு சொன்னாங்க. இப்போ இதே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வெயிட்டிங்லேயே வெளியேறுது. இதில் வந்து என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னா, சாலட் தந்திருக்காங்க, ஸ்ப்ரைட் ஒரு டின் தந்திருக்காங்க. இது வந்து ஒரு காம்போ ஆஃபர். அதுக்கப்புறம் பரோட்டாவும், எத்தனை பரோட்டா இருக்குது, 2-3 பரோட்டாவும் வித் கிரேவியோடு தந்திருக்காங்க. அல்ஃபஹாம் சிக்கன். சிக்கன் ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அப்படியே அந்த உள்ளே நல்லா இறங்கி நல்லா தெரியுது. ஆஹா, ஒரே
ஒரே கடி தான். டோட்டல் சிக்கனும் க்ளோஸ். தக்காளியில் பூலாம் செஞ்சுருக்காங்க guys. தக்காளி பூ இன்பமாக இருக்குதையா. வைத்தியத்தில் ஆவாங்க சில பேர்லாம், கண்டுடக்கூடாது. நீங்களா யாருடா? ஓகே, இப்போ நான் வந்து சிக்கன் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து இது ஒரு காம்போ ஆஃபர் தான். சிக்கன் ஷவர்மா வித் ஆரஞ்ச் ஜூஸ், இல்லைனா நம்ம லெமன் ஜூஸ் கூட கேட்டுக்கலாமா. இதோடு சேர்ந்து ஆரஞ்ச் ஜூஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா லெமன் ஜூஸும் மாற்றிக்கலாம், ஆரஞ்ச் ஜூஸும் மாற்றிக்கலாம். ப்ராப்ளம். ஆரஞ்ச் ஜூஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் சூப்பர். ஆப்பம் இருக்குது, ஆப்பமும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படி இழுத்தோன்னா ஈஸியாக வந்துடுச்சு. ஓகே, நம்ம இதுக்கு சாம்பார் தந்திருக்காங்க. சாம்பாரை ஊற்றி நம்ம ஆப்பமும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சாம்பார் செமையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நான்வெஜ் தான் ரொம்ப சாப்பிடுவேன். சாம்பாரே செமையாக இருக்குது, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம ஓவராலாக எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் ஸ்பெஷலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நார்மலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையும் முடிச்சுட்டு நம்ம அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். புது ஸ்ட்ராவங்க, புது ஸ்ட்ரா. சில பல விஷ ஜந்துக்கள்லாம் முதல்ல வாய் வச்சுட்டாங்க, அதனால் புது ஸ்ட்ரா. என்ன பழக்கம்? இது வந்து நார்மல் டெண்டர் கோகனட் மில்க் ஷேக்கு, இது வந்து ஸ்பெஷல் டெண்டர் கோகனட் மில்க் ஷேக்கு. ஃபஸ்ட் நம்ம ஸ்பெஷல் டெண்டர் கோகனட் மில்க் ஷேக்கை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னமாக்கா புரியல எனக்கு. கையெல்லாம் எச்சியா? சிச்சோ சொல்லிக்கலாம்ல முதல்ல. டிஷ்யூ ப்ளீஸ். தேங்க்யூ. இது ஃபாரின் கலாச்சாரம் கைஸ். ஸ்பெஷல் டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் வாங்க. அப்படியே அந்த இளநீர் இருக்குது தெரியுமா, அந்த டேஸ்ட்டோட சேர்ந்து அந்த ஸ்வீட்னஸ், அதை எப்படி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் செம்மையாக இருக்குது. நான் முடிச்சிருவேன் கண்டிப்பாக. வீடியோ எடுக்கிற எவனுக்குமே நான் அதை கொடுக்க மாட்டேன், இது சத்தியம். இது வந்து நார்மல் டெண்டர் கோகனட் மில்க் ஷேக். இதே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக, இந்த டெக்ஸ்சரோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஓகே, எல்லா ஃபுட்டையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எனக்கு என்னெல்லாம் இங்கே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அந்த கிளி பரோட்டா, வாழையில பரோட்டான்னு காட்டினல கிளி, அந்த கேரளா ஸ்பெஷல், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பேம்பு பீஃப் பிரியாணி, அதுவும் செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் வந்து அல்ஃபஹாம் சிக்கன், அது வந்து நல்லா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ராயல் செஃப் உண்மையிலே சொல்ல போனோம்னா ஒரு ஃபேமிலி மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். எல்லா வகையான ஃபுட்டுமே இங்கே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து ஆஃபர் மெனுவில் தான் சாப்பிட்டோம். அந்த மெனு வந்து நியூ இயர் டு பொங்கல் அது வரை தான் பண்ணியிருக்காங்களாம். அது
அதை பார்த்து தான் நான் வந்தேன். உண்மையிலே எல்லா ப்ரைஸுக்குமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது, எல்லாமே டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் ஜாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.